வணக்கம் 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 மக்களே. சின்னத்திரையில இருந்து சினிமாவுல ஹீரோ மற்றும் ஹீரோயின் ஆனவங்க அதுக்கப்புறமா என்ன ஆனாங்கன்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதெல்லாம் நம்ம முதல்ல பார்க்க போறது சியான் விக்ரம் அவர்கள் 1990ஆம் ஆண்டு என் காதல் கண்மணின்ற திரைப்படத்துல அறிமுகமான சியான் விக்ரம் அவர்கள். ஆனா இதுக்கு முன்னாடியே 1988ஆம் ஆண்டு கலாட்டா குடும்பம்ன்ற 6 எபிசோடுகள் மட்டுமே கொண்ட தொலைக்காட்சி தொடர்ல வினோத்ன்ற ரோல்ல நடிச்சிருப்பாரு சியான் விக்ரம். இந்த பிளேல அந்த ஓல்ட் மேன் வாழ்க்கையில கடைசி கட்டத்துல இருக்காரு. He feels I've done nothing to show for it. இதற்கு பிறகு சினிமாவுல அறிமுகமாகி சில திரைப்படங்கள்ல நடிச்ச பிறகு 1996ஆம் ஆண்டு ரேவதி அவர்களும் அவரது முன்னாள் கணவர் சுரேஷ் மேனன் அவர்களும் தயாரிச்ச சின்ன சின்ன ஆசைகள்ன்ற தொடர்ல இலக்கியான்ற 3 எபிசோட திரைக்கதை எழுதி டைரக்ட் செய்து நடிச்சிருப்பாரு சியான் விக்ரம். என்ன சும்மா இப்படி மாறிட்டா அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. சினிமாவுல பிரேக் கிடைக்காம போராடிட்டு இருந்த விக்ரம் அவர்களுக்கு 1999ஆம் ஆண்டு இயக்குனர் பாலா அவர்கள் இயக்கிய சேது திரைப்படம் திருப்புமுனையா அமைஞ்சது. மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லணும், அவ்வளவுதான். இந்த சேது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதே 1999ஆம் ஆண்டு சன் டிவி ப்ரொடியூஸ் செய்து ராதிகா அவர்களும் மனோபாலா அவர்களும் இணைந்து இயக்கிய சிறகுகள் அப்படிங்கிற சன் டிவில நேரடியா ஒளிபரப்பான திரைப்படத்திலையும் விக்ரம் அவர்கள் நடிச்சிருப்பாரு. சேதுவிற்கு பிறகு தில், காசி, ஜெமினி, தூள், சாமி, பிதாமகன், அன்னியன் டாப் கியர்ல போன நம்ம சியான் விக்ரம் இன்னைக்கு திரும்பவும் அந்த பழைய சியான் விக்ரமா கம்பேக் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. இதுல நம்ம அடுத்து பார்க்க போறது நம்ம மேடி மாதவன் அவர்கள். இவர் 2000ஆம் ஆண்டு மணிரத்னம் அவர்களின் அலைப்பாயுதே திரைப்படத்துல கதாநாயகனா அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி 1993ஆம் ஆண்டு யூலே லவ் ஸ்டோரின்ற சீரியல் தொடங்கி 2000ஆம் ஆண்டு ரிஷ்தேன்ற சீரியல் வரைக்கும் ஹிந்தில பல சீரியல்கள்ல நடிச்சிருக்காரு. அலைப்பாயுதேவிற்கு பிறகு தமிழ், ஹிந்தின்னு 2 மொழிகள்லயும் தொடர்ந்து திரைப்படங்கள்ல நடிச்சுக்கிட்டு வராரு நம்ம மேடி. இதுல நம்ம அடுத்து பார்க்க போற ஒரு 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு ஆங்கர். அவர் வேற யாரும் இல்ல, ஒரு காலத்துல சன் டிவில திங்கட்கிழமையான நைட் 8:30 மணிக்கு எல்லா ஊருக்கும் போயிட்டு பின்னாடியே நடந்து நீங்கள் கேட்ட பாடல்ன்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின விஜயசாரதி அவர்கள் தான். இந்த இடம் இந்தோனேஷியாவோட தலைநகரம் ஜகார்த்தா. இவர் மர்ம தேசம், சித்தி, கோலங்கள்னு பல சீரியல்கள்ல நடிச்சும் இருக்காரு. 1999ஆம் ஆண்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்புல வெளிவந்து ஆல் டைம் பிளாக் பஸ்டரான படையப்பா திரைப்படத்துல ரஜினி அவர்களின் மருமகனா நடிச்சிருப்பாரு விஜயசாரதி. இவர் 2003ஆம் ஆண்டு பவளக்கொடின்ற திரைப்படத்துல ஹீரோவாவும் நடிச்சிருந்தாரு. ஆனா இந்த படம் தோல்வி அடைஞ்சதால சினிமாவுல இருந்து இவர் விலகியே இருந்துட்டாரு. இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போறது சந்தானம் அவர்கள் தான். 2000ஆம் ஆண்டு வின் டிவில டீ கடை பெஞ்சுன்ற நிகழ்ச்சியில அறிமுகமான இவர் 2003ஆம் ஆண்டு சன் டிவில அண்ணாமலை சீரியல்ல சக்தின்ற கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. இந்த தூங்கு மூஞ்சியே எத்தனையோ பேர் டாவடிக்கிற சொல்றாங்க, என்ன டாவடிக்காம இருக்க போறாங்க. அதே வருடம் விஜய் டிவில சகலை வெசஸ் ரகலை ஷோவை சின்னி ஜெயந்த் அவர்களோட சேர்ந்து தொகுத்து வழங்கினாரு. ஏன் சகல வாயில குதிரை சவுண்ட் கொடுக்குறாரு, குதிரை வண்டி ஓட்டுறவருப்பா. அது மட்டும் இல்லாம அதே வருடம் புகழ்பெற்ற லொல்லு சபா நிகழ்ச்சியில அறிமுகமாகி அந்த ஷோவோட லீடுமானாரு. அது எப்படி டெய்லி நாங்க சாப்பிடுற நேரம் பார்த்து உங்க அம்மா எதனா ஒரு பாத்திரத்தை எங்க வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறா, இப்ப உங்க அப்பனை எதிர் வீட்டுக்கு சாமான் தூக்கின்னு போயிருப்பானே. திரைப்படங்கள்ல முதன்மை கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறதுக்கு முன்னாடி பேசாத கண் பேசுமே திரைப்படத்துல சின்ன ரோல்லையும், காதல் அழிவுதலை திரைப்படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்டாவும் வந்திருந்தாரு சந்தானம். 2004ஆம் ஆண்டு எஸ்டிஆர் அவர்களின் மன்மதன் திரைப்படம் மூலமா காமெடியனா அறிமுகமானாரு. மதன் ராஜ் மாதாம்பட்டி மண்ணாங்கட்டி. இதற்கு பிறகு தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய காமெடினா வளர்ச்சியடைந்த சந்தானம் அவர்கள் 2008ஆம் ஆண்டு அரையின் 305 கடவுள் திரைப்படத்துல முதன்முறையா கதாநாயகனா நடிச்சாரு. 2016ஆம் ஆண்டிற்கு பிறகு கதாநாயகனா மட்டுமே நடிச்சுக்கிட்டு வராரு சந்தானம் அவர்கள். இதனால காமெடியன் சந்தானத்தை தமிழ் சினிமா ரொம்பவே மிஸ் பண்ணுதுங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சூர்யா அவர்கள். 1998ஆம் ஆண்டு மம்முட்டி அவர்களின் மறுமலர்ச்சி திரைப்படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்டா அறிமுகமாகி சினிமாவுல சிறு வேடங்கள்ல நடிச்சும் படப்பிடிப்பு தளங்கள்ல சின்ன சின்ன வேலைகள் பார்த்தும் வந்தவர் நம்ம சூரி. 2009ஆம் ஆண்டு வெளிவந்த சுசீந்திரன் அவர்கள் இயக்கிய வெண்ணிலா கபடி குழு திரைப்படம் இவருக்கு பிரேக் அமைய அதன் பிறகு தமிழ் சினிமாவின் முன்னணி காமெடினா வலம் வந்தாரு நம்ம சூரி. 2023ஆம் ஆண்டு வெற்றிமாறன் அவர்கள் இயக்கிய விடுதலை திரைப்படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமான சூர்யா அவர்கள் அதன் பிறகு தொடர்ச்சியா ஹீரோவா நடிச்சுக்கிட்டு வராரு. சினிமாவுல படிப்படியா முன்னேறி இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிற சூர்யா அவர்கள் 2009ஆம் ஆண்டு சன் டிவில ஒளிபரப்பான திருமதி செல்வம் சீரியல்ல சஞ்சு மெக்கானிக்கா இருக்கிற மெக்கானிக் ஷெட்ல அசிஸ்டன்டா ஒரு சின்ன ரோல் பண்ணிருப்பாரு. அவங்க தானே நம்ம ஏரியா பக்கம் தானே வந்துட்டாங்க. இதுல நாம அடுத்து பார்க்க போறது 2 பேர். இன்னைக்கு தமிழ் சினிமாவுல கதாநாயகர்களா வலம் வர 2 பேர் ஒரே சீரியல்ல ஒன்னா அண்ணன் தம்பியா நடிச்சிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களும் கெத்து தினேஷ் அவர்களும் தான். 2006ஆம் ஆண்டு சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன பெண் சீரியல்ல சீதா அவர்களின் மூத்த மகனா விஜய் சேதுபதி அவர்களும் இளைய மகனா தினேஷ் அவர்களும் நடிச்சிருப்பாங்க. ஆனா சித்ரா கேப்ஷன் உன் பேர் தானே வச்சிருக்கேன், அம்மா பேரையா வச்சிருக்கேன். நீ ஏன் அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ற? எங்க அம்மாவை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். இதுல தினேஷ் அவர்கள் விஜய் டிவில 2007ஆம் ஆண்டு டெலிகாஸ்ட் ஆன காதலிக்க நேரமில்லை சீரியல்ல சந்தானம்ன்ற கேரக்டர்லயும் நடிச்சிருப்பாரு. இதுல இன்னொரு விஷயம், இந்த காதலிக்க நேரமில்லை சீரியல்ல வர புகழ்பெற்ற முகப்பு பாடலுக்கு இசையமைச்சது நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள்.
இந்த லிஸ்ட்ல நாம் அடுத்து பார்க்க போறது ஸ்ரீகாந்த் அவர்கள். 2002ஆம் ஆண்டு ரோஜா கூட்டம் திரைப்படத்துல கதாநாயகனா அறிமுகமானவர் ஸ்ரீகாந்த். ஏப்ரல் மாதத்தில் மனசெல்லாம் பார்த்திபன் கனவு, பூ, நண்பன் உள்ளிட்ட பல படங்களை நடிச்சு இப்ப போதை மருந்து வழக்குல ஜெயில இருக்கிற ஸ்ரீகாந்த் அவர்கள் சன் டிவில 1999ஆம் ஆண்டு டெலிகாஸ்ட் ஆன ஜன்னல் மரபு கவிதைகள் என்ற சீரியல்ல நடிச்சிருப்பாரு. இயக்குனரும் நடிகருமான சமுத்திரக்கனி அவர்கள் சில நிஜங்கள் சில நியாயங்கள், மர்மதேசம், ரமணி வெர்சஸ் ரமணி போன்ற சீரியல்கள்ல சின்ன சின்ன ரோல்கள்ல நடிச்சிருந்தாரு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி போக வேண்டியிருக்கு பாருங்க. நாய்க்கு பிஸ்கட். இது மட்டும் இல்லாம 2001ஆம் ஆண்டு ராஜ் டிவில கே பாலச்சந்தர் அவர்கள் ப்ரொடியூஸ் செய்த மைக்ரோ தொடர்கள் மேக்ரோ சிந்தனைகள் தொடர்கள்ல சில எபிசோடுகளையும், ரமணி வெர்சஸ் ரமணி பார்ட் 2 ஜெயா டிவில 2001ஆம் ஆண்டு டெலிகாஸ்ட் ஆன அண்ணி, 2004ஆம் ஆண்டு எங்கிருந்தோ வந்தால், 2005ஆம் ஆண்டு விஜய் டிவில இது ஒரு காதல் கதை, அதே 2005வது வருடம் சன் டிவில செல்வி, அதன் பிறகு அரசி உள்ளிட்ட தொடர்களையும் தங்கவேட்டை நிகழ்ச்சியையும் டைரக்ட் செய்திருக்கிறாரு சமுத்திரக்கனி அவர்கள். உங்களை மாதிரி இருக்கிற பொம்பளைங்களுக்கு தான் புருஷனை குறை சொன்னா பிடிக்காது, அவன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும். இவரோட குருநாதரான கே பாலச்சந்தர் அவர்களோடு இணைந்து 2007ஆம் ஆண்டு கலைஞர் டிவில தேன்மொழி அப்படிங்கிற சீரியலையும், 2010ஆம் ஆண்டு ஜெயா டிவில அலைப்பாய்தே சீரியலையும் டைரக்ட் செய்திருக்கிறாரு சமுத்திரக்கனி அவர்கள். இதுல நாம் அடுத்து பார்க்க போறது மிர்ச்சி செந்தில் அவர்கள். ரேடியோ மிர்ச்சில 2003ஆம் ஆண்டு ஆர்ஜேவா ஜாயின் பண்ணாரு செந்தில் அவர்கள். இவர் 2007ஆம் ஆண்டு விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன மதுரை சீரியல் தொடங்கி சரவணன் மீனாட்சி, மாப்பிள்ளை, நாம் இருவர் நமக்கு இருவர், ஜீ தமிழ்ல அண்ணா உட்பட பல சீரியல்கள்ல நடிச்சிருக்காரு. 2005ஆம் ஆண்டு சேரன் அவர்கள் இயக்கிய தாமாய் தாம் இருந்த திரைப்படத்துல சேரன் அவர்களின் அண்ணனா நடிச்சிருப்பாரு. இதுதான் இவருக்கு முதல் திரைப்படம். 2013ஆம் ஆண்டு கண் பேசும் வார்த்தைகள், 2014ஆம் ஆண்டு பப்பாளி மற்றும் வெண்ணிலா வீடு, 2015ஆம் ஆண்டு ரொம்ப நல்லவண்டா நீ போன்ற திரைப்படங்கள்ல கதாநாயகனாவும் நடிச்சிருக்கிறாரு மிர்ச்சி செந்தில் அவர்கள். ஆனா இவருக்கு சினிமாவுல ஹீரோவா பெரிய பிரேக் எதுவும் கிடைக்கல. இந்த படங்கள் மட்டும் இல்லாம எவனோ ஒருவன் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் போன்ற திரைப்படங்களையும் நடிச்சிருக்கிறாரு மிர்ச்சி செந்தில். இந்த லிஸ்ட்ல நாம் அடுத்து பார்க்க போறது தொலைக்காட்சியில இருந்து சினிமால வந்தவங்கனால எல்லாருக்குமே முதல்ல ஞாபகம் வர சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். 2006ஆம் ஆண்டு விஜய் டிவில கலகபோவது யாரு சீசன் 2ல கலந்துகிட்டு அந்த சீசன் வின்னர் ஆனாரு சிவகார்த்திகேயன். அதனை தொடர்ந்து ஜோடி நம்பர் 1 சீசன் 3ல லொலுசபா புகழ் ஜீவா பாதியில வெளியேற அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்து அந்த நிகழ்ச்சியின் ரன்னர் ஆனாரு சிவகார்த்திகேயன். அதற்கடுத்து இவர் பங்கேற்ற பாய்ஸ் vs கேர்ள்ஸ் நிகழ்ச்சியில இவர் அடிச்ச கவுண்டர்ஸ் ரசிகர்களை கவர 2009ஆம் ஆண்டு அது இது எது, சூப்பர் சிங்கர், ஜோடி நம்பர் 1, விஜயா வாட்சன் எல்லாத்தையுமே தொகுத்து வழங்க ஆரம்பிச்சாரு. ஷாருக் கானை வந்து இந்த பாட்டுக்கு கூப்பிட்டு, ஷாருக் கான் நீங்க வந்து ஐஸ்வர்யாவோட ஆடுங்க அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு கடுப்பா வரும் அந்த மாதிரி நான் மூஞ்ச கடுப்பா வச்சுட்டு ஆட போறேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த சமயத்துல 2008ஆம் ஆண்டு தல அஜித்தின் ஏகன் திரைப்படத்திலையும் நடிச்சிருந்தாரு சிவகார்த்திகேயன். ஆனா இவர் வந்த போர்ஷன்ஸ் ஃபைனல் எடிட்ல வரல. இதற்கு பின்பா இயக்குனர் பாண்டிராஜ் அவர்கள் 2012ஆம் ஆண்டு மெரினா திரைப்படத்தின் மூலமா சிவகார்த்திகேயன் அவர்களை சினிமாவுல அறிமுகப்படுத்தினாரு. அதே வருடம் தனுஷ் அவர்களின் 3 திரைப்படத்துல தனுஷ் அவர்களின் நண்பராய் இவர் நடிச்சது எல்லாராலையும் ரசிக்கப்பட்டுச்சு. அதே 2012ஆம் ஆண்டு இயக்குனர் எழில் அவர்களின் மனம் கொத்தி பறவை திரைப்படத்துல கதாநாயகனாவும் நடிச்சிருந்தாரு சிவகார்த்திகேயன். இந்த படத்துல டி இமான் அவர்கள் இசையில பாடல்கள் மற்றும் படத்துல காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆனதால இந்த படம் ஹிட் ஆச்சு. 2013ஆம் ஆண்டு மீண்டும் பாண்டிராஜ் அவர்கள் இயக்கத்துல விமல் அவர்களோடு இவர் இணைந்து நடித்த கேடி பில்லா கில்லாடி ரங்கா படமும் நல்ல வெற்றி படமா அமைஞ்சது. அதே 2013ஆம் ஆண்டு தனுஷ் அவர்கள் சிவகார்த்திகேயன் அவர்களை வச்சு தயாரிச்ச எதிர்நீச்சல் திரைப்படமும், அதே வருடம் ரிலீஸ் ஆன வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படமும் செமையா ஹிட் ஆச்சு. இதனால தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத கதாநாயகர்கள்ல ஒருவரா மாறினாரு சிவகார்த்திகேயன். இன்னைக்கு தமிழ் சினிமாவின் டாப் ஹீரோக்கள்ல ஒருவரா இருக்காரு. இதுல நாம் அடுத்து பார்க்க போறது மாகாப்பா ஆனந்த் அவர்கள். 2005ஆம் ஆண்டு ரேடியோ மிர்ச்சில ஆர்ஜேவா ஜாயின் பண்ண மாகாப்பா அவர்கள் விஜய் டிவில 2010ஆம் ஆண்டு சினிமா காரம் காஃபின்னு ஒரு ஷோவை ஹோஸ்ட் பண்ணாரு. சிவகார்த்திகேயன் அவர்கள் வெள்ளித்திரைக்கு போன பிறகு அவர் தொகுத்து வழங்கின அது இது எது மற்றும் சூப்பர் சிங்கர் ஆகிய நிகழ்ச்சிகளுக்கு தொகுப்பாளரானாரு மாகாப்பா. 2014ஆம் ஆண்டு கிருஷ்ணா ஹீரோவா நடிச்ச வானவராயன் வல்லவராயன் திரைப்படத்துல செகண்ட் ஹீரோவா நடிச்சாரு. இந்த படம் அந்த சமயத்துல ஓரளவுக்கு ஆவரேஜா ஓடுச்சு. ஆனா அதன் பிறகு இவர் கதாநாயகனா நடிச்ச நவரச திலகம், கடலை, அட்டி, பஞ்சு மிட்டாய், மாணிக் போன்ற திரைப்படங்கள் சரியா போகல. அதனால இவர் சினிமாவுல கவனம் செலுத்துறதை விட்டுட்டு விஜய் டிவியின் முதன்மை தொகுப்பாளரா கடந்த 13 வருடங்களுக்கு மேல தொடர்ந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கு விஜய் டிவியோட முகங்கள்ல இவர் ரொம்பவே முக்கியமானவர். இவர் ஹீரோவா நடிச்ச படங்கள் மட்டும் இல்லாம மீசைய முறுக்கு, இசபெட் ராஜாவும் இதய ராணியும், சிங்கிள் சங்கரும், ஸ்மார்ட் போன் சிம்ரனும் போன்ற திரைப்படங்கள்ல உறுதுணை நடிகராகவும் நடிச்சிருக்கிறாரு மாகாப்பா. இதுல நம்ம அடுத்து பார்க்க போறது ரக்ஷன் அவர்கள். விஜய் டிவில கலகபோவது யார் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆரம்பிச்சு அதன் பிறகு குக் வித் கோமாளி போன்ற ஷோக்களை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்க ரக்ஷன் 2020ஆம் ஆண்டு துல்கர் சல்மான் நடித்த கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தல் திரைப்படத்துல செகண்ட் ஹீரோவா அறிமுகமானாரு. இந்த படத்துல ரக்ஷனோட நடிப்பு எல்லாராலையும் பாராட்டப்பட்டுச்சு. எனக்கு லைஃப்ல எல்லாமே நீதான் மச்சி, லெஃப்ட்னா லெஃப்ட் ரைட்னா ரைட் பின்னாடி வந்துனே இருப்பேன். 2024ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் வேட்டையின் திரைப்படத்திலையும் இவர் நடிச்சிருந்தாரு. போன வருடம் இவர் ஹீரோவா நடிச்ச மறக்குமா நெஞ்சம் திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் ரசிகர்கள் மத்தியில பெருசா கவனம் பெறல. இப்போ கன்னிவெடின்ற திரைப்படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் இப்பதான் ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறதால சினிமாவுல இவரோட கெரியர் எப்படி இருக்க போகுதுன்னு இனிமேல் தான் தெரிய வரும். திரைக்கதை எழுத்தாளர், குணச்சித்திர நடிகர், இப்ப ஹீரோவா கலக்கிட்டு இருக்க மணிகண்டன் அவர்கள் கூட கலகப்போவது யாரு சீசன் 4ல கான்டெஸ்டன்டா பார்ட்டிசிபேட் செய்திருப்பாரு. ஏன் இவ்வளவு கோவம்? வணக்கம். நம்ம யோகி பாபு கூட லொல்லு சபா நிகழ்ச்சியில ஆரம்பத்துல சின்ன சின்ன ரோல்கள்ல நடிச்சிருப்பாரு.
நான் ஒன்னு சொன்னா நீ ஏத்துக்கவே மாட்டிய. இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போறது குக் வித் கோமாளி நிகழ்ச்சியால ஃபேமஸ் ஆன அஸ்வின். இவரை பத்தி வாயால கேட்டவர்கள்ன்ற வீடியோல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேல இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. அதே போல விஜய் டிவியின் கணக்காணும் காலங்கள்ல இருந்து கவின், ஸ்ரீ, இர்ஃபான், யுத்தன் பாலாஜி உட்பட பல பேர் திரைப்படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காங்க. இவங்கள பத்தின தனி வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு, அதோட லிங்க் மேல இருக்கு, அந்த வீடியோவையும் பாருங்க. சின்ன திரையில இருந்து ஹீரோக்கள் மட்டும் இல்ல, ஹீரோயின்களும் சினிமா துறைக்கு கிடைச்சிருக்காங்க. அதுல நாம முதல்ல பார்க்க போறது சொர்ணமாலியா. சன் டிவில இளமை புதுமை என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின இவங்க 2000ஆம் ஆண்டு மணிரத்னம் அவர்கள் இயக்கிய அலைப்பாயுதே திரைப்படத்தின் மூலமா சினிமாவுல அறிமுகமானாங்க. நான் ஒண்ணு விரும்பல, அழகா இருக்குன்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. 2004ஆம் ஆண்டு எங்களண்ணா திரைப்படத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தங்கையா முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சாங்க. 2005ஆம் ஆண்டு சாரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற திரைப்படத்துல கதாநாயகியா நடிச்சாங்க. இந்த படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. இதற்கு பிறகு இவங்க நடிச்ச படங்கள்ல 2007ஆம் ஆண்டு வெளிவந்த மொழி திரைப்படத்தை தவிர மற்ற எந்த படங்கள்லயும் இவங்களுக்கு பெருசா கவனம் கிடைக்கல. இதுல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரியா பவானி சங்கர். இவங்க 2011 முதல் 2014ஆம் ஆண்டு வரை புதிய தலைமுறை சேனல்ல செய்தி வாசிப்பாளரா இருந்தாங்க. 2014ஆம் ஆண்டு விஜய் டிவில கல்யாணம் முதல் காதல் வரை சீரியல்ல கதாநாயகியா நடிச்சாங்க. 2015ஆம் ஆண்டு விஜய் டிவில ஜோடி நம்பர் 1 நிகழ்ச்சியை தொகுத்தும் வழங்கினாங்க. 2017ஆம் ஆண்டு மேயாதமான் திரைப்படத்தின் மூலமா கதாநாயகியா அறிமுகமான இவங்க அதன் பின்பு தொடர்ச்சியா திரைப்படங்கள்ல கதாநாயகியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல நம்ம அடுத்து பார்க்க போறது வாணி போஜன். இவங்க சீரியல்ல நடிக்கிறதுக்கு முன்னாடியே 2010ஆம் ஆண்டு ஓர் இரவுன்ற படத்துல அறிமுகமானாங்க. அதன் பின்பா அதிகாரம் 79ன்ற திரைப்படத்திலும் நடிச்சிருக்காங்க. இதற்கு பிறகு 2012ஆம் ஆண்டு விஜய் டிவில ஆன்ற சீரியலையும் ஜெயா டிவில மாயான்ற சீரியலையும் நடிச்சாங்க. ஆனா இவங்களுக்கு திருப்பு முனையா அமைஞ்சது 2013 முதல் 2018 வரை சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன தெய்வ மகள் சீரியல் தான். 2015ஆம் ஆண்டு ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆன லட்சுமி வந்தாச்சி சீரியலையும் இவங்க நடிச்சிருக்காங்க. இதற்கு பிறகு 2020ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவுல ஓ மை கடவுளே திரைப்படத்தின் மூலமா செகண்ட் ஹீரோயினா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. இது வரைக்கும் மான், மிரல், பாய்மொழி, நீ எனக்கு, லவ், அஞ்சாமை, கேங்கஸ் போன்ற திரைப்படங்கள்ல முதன்மை கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க வாணி போஜன். இப்ப நம்ம தென்னிந்திய சினிமாவுல டாப் ஹீரோயின்கள்ல ஒருவரா இருக்கும் சாய் பல்லவி கூட விஜய் டிவில உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா சீசன் 1ல போட்டியாளரா பங்கேற்று இருப்பாங்க. இப்ப நாம பார்த்தவங்க எல்லாருமே ஒரு திரைப்படத்திலேயாவது கதாநாயகன் கதாநாயகியா நடிச்சவங்க. ஆனா இவங்க மட்டும் இல்லாம இப்ப பார்க்கிங் திரைப்படத்திற்காக தேசிய விருது வாங்கியிருக்கிற எம்.எஸ். பாஸ்கரையா அவர்களுக்கு சின்ன பாப்பா பெரிய பாப்பால பட்டாபியா ஃபேமஸ் ஆன பிறகுதான் சினிமாவுல நல்ல வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. இவரு செல்வி சீரியல்ல வில்லனாவும் நடிச்சிருப்பாரு. அதே போல சேத்தன் அவர்கள், அவர் மனைவியும் நடிகையுமான தேவதர்ஷினி அவர்கள், போஸ் வெங்கட் அவர்கள் போன்றோரும் சீரியல்கள்ல நடிச்ச பின்பாதான் சினிமாவுக்கு வந்தாங்க. நகைச்சுவை நடிகர் ஜெகன் கூட விஜய் டிவில கடவுள் பாதி மிருகம் பாதி ஷோ ஹோஸ்ட் பண்ண பின்புதான் அயன் திரைப்படத்துல அவருக்கு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அவர் திரைப்படங்கள்ல தொடர்ச்சியா நடிக்க ஆரம்பிச்ச பின்பும் விஜய் டிவில கனெக்ஷன் ஷோவை ஹோஸ்ட் பண்ணாரு. இவர் திரைப்படத்துல ஈஸ்வரியா நடிச்ச ஃபேமஸ் ஆன ஸ்ரேயா ரெட்டி கூட எஸ்எஸ் மியூசிக்ல ஆங்கரா இருந்தவங்க தான். இங்க மட்டும் இல்லாம ஹிந்தில ஷாருக் கான், மறைந்த சுஷாந்த் சிங் ராஜ்பூத்லாம் கூட முதல்ல சீரியல் அறிமுகமாகி அதன் பின்பு திரைப்படங்கள்ல நடிச்சவங்க. நம்ம கேஜிஎஃப் ராக்கி பாய் யாஷ் கூட முதல்ல கன்னட சீரியல்கள்ல நடிச்ச பின்பாதான் சினிமாவுல ஹீரோவானாரு. இப்படி இந்தியா முழுக்க சீரியல்ல நடிச்சவங்க விஜயவா இருந்தவங்கன்னு பலர் சினிமாவுல நடிச்சிருக்காங்க. ஆனா அப்படி வந்த பெரும்பாலானவங்களால பெரிய அளவுல சினிமாவுல சாதிக்க முடியல. சின்ன திரையில இருந்து சினிமாவுக்கு வந்து சாதிச்சவங்க எண்ணிக்கை ரொம்பவே குறைவுதான். இப்ப சமீபத்துல கூட குக் வித் கோமாளி புகழ் ஹீரோவா நடிச்ச ஜூ கீப்பர் படம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம பாலா கூட காந்தி கண்ணாடி படம் மூலமா ஹீரோவாகி இருக்கிறாரு. இவங்களால வெள்ளித்திரையில சாதிக்க முடியுமான்னு நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப நாம பார்த்தவங்கள உங்களோட ஃபேவரட் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. நாம அடுத்த வீடியோல சந்திப்போம்.